Hello students, last வீடியோவில் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் நம்ம ஒரு 8 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது இந்த சமூக பொறுப்புணர்ச்சிக்கு எதிரான சில விவாதங்களை நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் கான்செப்சுவல் கிளாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கருத்து தெளிவின்மை. இந்த சமூக பொறுப்புணர்ச்சி அப்படின்ற வார்த்தைக்கான இல்லை அந்த கருத்துக்கான தெளிவு சரியான விதத்தில் இல்லை அப்படின்றது தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. த கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி வேக் அண்ட் அமெனபிள் டு டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். அதாவது பலதரப்பட்ட விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட போது இந்த சமூக பொறுப்புணர்ச்சியான கருத்துக்கள் தெளிவற்றதாக இருக்குது, இணக்கமானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. there is no consensus on its meaning and scope. அதாவது அந்த சமூக பொறுப்புணர்ச்சிக்கான ஒரு அதனுடைய அர்த்தங்களும் சரி இல்லை அதற்கான வெளிப்பாடுகளும் சரி சரியான விதத்தில் ஒருமித்த கருத்தாக அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. In such a situation, it would be fertile as well as risky to accept social responsibility. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும், சமூக பொறுப்புணர்ச்சி அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கொள்வதே வீணானது, இல்லை அது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் கூட அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைல்யூஷன் ஆஃப் எக்கனாமிக் கோல்ஸ். அதாவது ஒரு தொழில் அமைப்பு அப்படின்னும் போது கண்டிப்பாக அது எதை நோக்கி போகும் அந்த தொழில் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை தான் தன்னுடைய நோக்கமாக தன்னுடைய குறிக்கோளாக வைத்து கொண்டு போகும். ஸோ இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவங்க செயல்படும் போது என்ன ஆகும்னா அவங்களுடைய பொருளாதாரத்திற்கான நோக்கங்கள் என்ன ஆகிடும், நீர்த்து போயிடும். அதாவது ஸ்ட்ராங் இல்லாமல் லெஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைல்யூட் ஆகிடும். அதாவது எந்த நோக்கத்துக்காக அவங்க செயல்படுறாங்களோ அந்த நோக்கமே அவங்களால அடைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பை அக்செப்டிங் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிஸ்னஸ் வில் காம்ப்ரமைஸ் வித் எக்கனாமிக் கோல்ஸ். அதாவது சமூக பொறுப்புணர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய பொருளாதார நோக்கங்களை அடைவது அப்படின்றது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். தொழில் அமைப்புகள் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சமூக பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்கிற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் இஸ் an economic institution and its only responsibility is to make maximum possible profits for its owners. அதாவது இந்த பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு பொருளாதாரத்துக்கான ஒரு நிறுவனம் தான், புரியுதுங்களா? ஸோ அதனுடைய பொறுப்புகளும் கடமைகளும் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம், அதாவது அதிகபட்சமாக அவங்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கும்னா நிறைய ப்ராஃபிட், புரியுதுங்களா? நிறைந்த லாபத்தை தான் அவங்களுடைய உரிமையாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த தொழில் அமைப்பினுடைய நோக்கமாக இருக்கும். இட் வுட் என்டேஞ்சர் இட்ஸ் எக்கனாமிக் வயபிலிட்டி பை அக்செப்டிங் எனி அதர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது இந்த பொருளாதார குறிக்கோளை நோக்கி போகும்போது அந்த ஒரு கடமையை மட்டுமே பொறுப்பாக கொண்டு அவங்க செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான குறிக்கோளான லாபம் என்ற விஷயத்தை அவங்களால அடைய முடியும். அதை தவிர்த்து மற்ற சில பொறுப்புகளை, அதாவது இந்த சமூக பொறுப்புகளை அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பாக அவங்களால அந்த பொருளாதார குறிக்கோள்களை சென்றடைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் சோஷியல் ஸ்கில். அதாவது சமூகத்திற்கான தெளிவு அப்படின்றது இவங்கக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் தேர் மேனேஜர்ஸ் ஆர் நாட் ஃபெமிலியர் வித் சோஷியல் அஃபேர்ஸ். அதாவது ஒரு தொழில் அமைப்போ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மேலாளர்களுக்கோ பார்த்திங்கன்னா இந்த சமுதாயத்தை பற்றின சில தெளிவுகள் அவங்களுக்கு நிறைந்த அளவில் அதற்கான அறிவுகள் தெளிவு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆர் ஸ்பெஷல் சோஷியல்
service organizations such as government and non-governmental agencies which can better deal with social problems. அதாவது இதற்கான சில சேவை, அதாவது சமூக சேவை செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. அது வந்து அரசோ அல்லது அரசு அல்லாத சில நிறுவனங்களோ கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சமூகத்திற்கான பிரச்சனைகளை வந்து பொறுப்புணர்வோடு எடுத்து அதை வந்து அவங்க அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய சில நிறுவனங்கள் இருக்கு. அவங்க வந்து அதை சரி செய்வாங்க. பட் ஒரு தொழில் அமைப்புக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த சமூகத்தினுடைய எல்லா தெளிவும் அவங்களுக்கு இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேர்டன் ஆன் கன்சியூமர்ஸ், அதாவது வாடிக்கையாளர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பேர்டனாக, சுமையாக அமைந்துவிடும் இந்த அப்படின்றது சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இஃப் பிஸ்னஸ் டீல்ஸ் வித் சோஷியல் ப்ராப்ளம்ஸ் காஸ்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வுட் இன்க்ரீஸ். அதாவது இப்போ ஒரு தொழில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சமூக நலனுக்காக சில செலவுகள் வந்து அவங்க செய்வாங்க இல்லையா. இப்போ சமூக பொறுப்புணர்ச்சியோடு அவங்க நடந்துக்கிறாங்கன்னா என்ன, அதற்கான சில செலவினங்களை அவங்க ஏற்றுக்கொள்வது. ஸோ இந்த மாதிரி சில செலவுகளை செய்யும்போது கண்டிப்பாக அந்த செலவுகளை வந்து அவங்க ஈடு கட்டணும் இல்லையா. அவங்களுக்கும் அது நஷ்டம் ஆகக்கூடாது. அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருளில் கண்டிப்பாக அதனுடைய விலையை வந்து அதிகப்படுத்துவாங்க. ஸோ இந்த விலையை அதிகப்படுத்தும் போது என்னாகும், அதை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அது ஒரு பெரும் சுமையாக அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீஸ் காஸ்ட் வில் பி பாஸ்ட் ஆன் டு கன்சியூமர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹையர் ப்ரைசஸ். ஸோ இவங்க செலவு செய்யக்கூடிய சமுதாயத்துக்கு செலவு செய்யக்கூடிய சில விஷயங்கள் பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அதை காம்பன்சேட் பண்ணணும். அப்படின்னு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அதனுடைய விலை வந்து தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை வந்து வச்சிருவாங்க. அப்போது கன்சியூமர்ஸ் தான் வந்து பெருமளவில் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஆர் வில் ஹாவ் டு பாண்ட் பை த ஓனர்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா அந்த உரிமையாளர்களே தான் வந்து அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் வுட் லீட் டு டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன். அதாவது இதை எதற்கு கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு விஷயமாக இல்லாமல் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாதிப்பை உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி தான் அவங்கள கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் பவர். பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பொசஸ் ஒன்லி எக்கனாமிக் பவர் அண்ட் நாட் சோஷியல் பவர். ஒரு தொழிலமைப்பு அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பொருளாதார சக்தின்றது தான் வந்து அதிகமாக இருக்குமே தவிர்த்து ஒரு சமூகத்தினுடைய அதிகாரம் அப்படின்றது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அன்ஜஸ்ட் டு இம்போஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித் சோஷியல் பவர். அதாவது இட் இஸ் அன்ஜஸ்ட் டு இம்போஸ், அதாவது நியாயமற்ற அல்லது டு இம்போஸ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, திணிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அவங்களுடைய அதிகாரங்கள் அப்படின்றது வந்து இந்த சமூகத்தினுடைய அதிகாரங்கள் வந்து சமூக பொறுப்புணர்ச்சியோட நியாயமற்றதாக இருக்கும், திணிக்கக்கூடிய அளவிலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இஃப் பிஸ்னஸ் இஸ் அலவுடு டு இன்டர்வீன் இன் சோஷியல் அஃபேர்ஸ் இட் மே பர்பெக்சுவேட் இட்ஸ் ஓன் வேல்யூ சிஸ்டம் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் சொசைட்டி. அதாவது இப்போ ஒரு தொழில் அமைப்பு வந்து இந்த சமுதாய விஷயங்களில் வந்து அவங்க வந்து தலையிடும் போது கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த சமுதாயத்தில் வந்து இந்த தொழில் அமைப்பினுடைய மதிப்புகளை தான் வந்து அங்கே வந்து விரிவுபடுத்துகிற மாதிரி அவங்களோட இதுதான் வந்து அங்கே பெரிய அளவில் இருக்குமே தவிர்த்து சொசைட்டிக்கு அது தீங்கு விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்கும். புரியுதுங்களா. இப்போ வந்து இந்த சோஷியல் அஃபேர்ஸில் இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளில் இந்த தொழிலமைப்புகளோட குறுக்கீடுகள் இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுடைய பலத்தை வந்து அங்கே அதிகப்படுத்தி காட்டணுன்ற ஒரு விஷயம் இருக்குமே தவிர்த்து கண்டிப்பாக அது சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய விஷயமாக அங்கே வருமா அப்படின்றது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதாவது தனக்கான பொறுப்புணர்ச்சிகளை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தவறான வழியில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்செப்டன்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வில் இன்வால்வ்
involve diversion of precious managerial time and talent on social action programs. அதாவது இந்த சமூக பொறுப்புணர்ச்சி அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க ஏற்கும்போது, இந்த தொழிலமைப்புகள் ஏற்கும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அவங்களுடைய இப்போ வந்து இந்த மேலாளர்களுடைய ஒர்க் ஆகட்டும் சரி, இல்லை அவங்களுடைய நேரமாகட்டும் சரி, கண்டிப்பாக என்ன ஆகும், திசை திருப்பப்படும் இல்லையா? அவங்களுடைய திறன்களாகட்டும் எல்லா விஷயமுமே என்ன ஆகும், இந்த சொசைட்டியை நோக்கி போகுமே தவிர்த்து தொழில் அமைப்பை நோக்கி போகாது. அதனால் கண்டிப்பாக எதற்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? அது கண்டிப்பாக தொழில் அமைப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இட் மே ரிசல்ட் இன் டைல்யூஷன் ஆஃப் வேல்யூபிள் கார்ப்பரேட் ரிசோர்சஸ். ஸோ இதனால் என்ன ஆகும், இந்த பெரிய நிறுவனங்களுடைய மதிப்பு அப்படின்றது வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் யார்ட் ஸ்டிக். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்டபிளி இஸ் த காமன் க்ரைட்டீரியா ஃபார் டிசிஷன் மேக்கிங் இன் பிஸ்னஸ். அதாவது ஒரு தொழில் அமைப்பில் அப்படின்றது வந்து அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் வந்து காமனாக எதை நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாபத்தை நோக்கி தான் போகும். அவங்களுடைய முடிவுகளும் சரி செயல்பாடுகளும் சரி அவங்களுடைய தொழில் அமைப்பினுடைய லாபத்தை நோக்கி செயல்படக்கூடிய செயலாகத்தான் இருக்கும். Tampering it with social responsibility would make the decision process quite complex and controversial. அதாவது இப்போ ஏதாவது டேம்பரிங் இட் வித் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்புணர்ச்சியோட இந்த பிஸ்னஸினுடைய தொழிலமைப்பினுடைய சில விஷயங்களையும் வந்து சேர்க்கும்போது என்ன ஆகும், டேம்பரிங் குளறுபடி ஆகும். ஸோ இந்த மாதிரி குளறுபடி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து கண்டிப்பாக வந்து சிக்கல்கள் ஏற்படும், சர்ச்சைக்குரிய விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது தொழிலமைப்பையும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் ஒன்றா எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அவங்க ஒன்றா வழிநடத்திட்டு செயல்படுத்திட்டு போகும்போது கண்டிப்பாக அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இம்ப்ராப்பர் ரோல். The proper role of business is to use its resources and energies efficiently so as to earn the best possible return on investment within the confines of law and ethics. அதாவது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்னுடைய ஒரு செயல்பாடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வளங்களையும் சரி இல்லை இருக்கக்கூடிய சக்திகளும், அதாவது வேலை செய்யக்கூடிய பணியாட்களாகட்டும் சரி இல்லை வந்து இருக்கக்கூடிய மூலப்பொருட்களையும் சரி சரிவர பயன்படுத்தி அது சரியான விதத்தில் நல்ல ஒரு உற்பத்தி பொருளாக கொண்டு வந்து அவங்க முதலீடு செய்த அமௌண்ட் இருக்கும் இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சரியான விதத்தில் அவங்க திரும்பி பெறணும். இப்போ ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதையே சில லாபத்தோடு அவங்க வந்து திரும்பி பெறணும். அப்போ அதுதான் அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த லாபம் அப்படின்ற விஷயம் வந்து சரியான விதத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு சட்டத்திற்குட்பட்டு சட்ட நெறிகளை கடைபிடிக்கப்பட்டு அந்த ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து அடையணும். இதுதான் வந்து சரியான விதத்தில் ஒரு பிஸ்னஸை வந்து செயல்படுத்துறது. பிஸ்னஸ் ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் லீவிங் சோஷியல் சர்வீஸ் டு அதர் ஆர்கனைசேஷன். ஒரு தொழிலமைப்பு அப்படின்றது வந்து எதில் வந்து தன்னுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷனை வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பொருளாதார நோக்கத்தை மட்டுமே, பொருளாதாரத்தை நோக்கிய செயல்பாடுகள் மட்டுமே அந்த தொழிலமைப்புக்கு இருக்கணுமே தவிர்த்து மற்றபடி இந்த சோஷியல் சர்வீஸ், இந்த சமூக சேவைகளுக்கெல்லாம் வந்து அதற்கு சார்ந்த மற்ற நிறுவனங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு இதுவாக அவங்களுக்கு கொடுத்துடணும். அவங்க வந்து யார் எந்த தொழிலை செய்யணுமோ அந்த தொழிலை செய்யணும். ஸோ அவங்களுக்கான கதாபாத்திரங்களை அவங்க தான் செய்யணும். இப்போ ஒரு தொழிலமைப்பு பிஸ்னஸ்னால் அவங்க பிஸ்னஸ் மட்டும்தான் அவங்க செய்யணும். இப்போ சேவை மையங்கள் இருக்குதுன்னா சேவை மையங்கள் அந்த சொசைட்டிக்கான சில சேவைகளை அவங்க தான் செய்யணும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட வேலைகளை சரியான அளவில் பிரிச்சுட்டாங்கன்னா யாருக்குமே எந்த பாதிப்புமே ஏற்படாது. இப்போ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், கண்டிப்பாக குளறுபடிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓவர்லோடிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது பொறுப்புணர்ச்சிகளை ரொம்ப தலைக்கு மேலே போட்டுக்கிறது.
தன் தலை மேலே நிறைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது. பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி சர்விங் சொசைட்டி ப்ரொவைடிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஜென்ரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட், டெவலப்பிங் டெக்னாலஜி அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு பப்ளிக் எக்ஸ்செக்கர் த்ரூ டேக்ஸ் பேமெண்ட்ஸ். அதாவது ஒரு பிஸ்னஸ், ஒரு தொழில் நிறுவனம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விதத்தில் வந்து சோஷியல் சர்வீஸ் தான் செஞ்சிகிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதே போல் வேலை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் டெக்னாலஜி தொழில்நுட்பங்களே முன்னேற்றம் அடைய செய்கிறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வரி பணம் செலுத்துவதன் மூலம் மக்களுக்கு வந்து லோன் கிடைக்குது. இப்போ இவங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தின் மூலமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்துகிறாங்க. இந்த வரி பணத்தை தான் என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு வந்து கடன் என்ற பேரில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எல்லா விதத்துலையுமே வந்து இந்த தொழில் அமைப்பு வந்து சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இட் வுட் பி அன்அட்ஜஸ்ட் டு ஓவர் பர்டன் தேம் வித் ஃபர்தர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இவ்வளோ சேவைகளும் அவங்க செய்யும்போது அதை தவிர்த்து மேலும் சில சமூக பொறுப்புணர்ச்சிகளை தானே முன்னெடுத்து செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அது மேலும் ஒரு பெருசுமையாக தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அகெயின்ஸ்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றதுக்கு வந்து 9 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கைண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதாவது சமூக பொறுப்புணர்ச்சினையே நிறைய வகைகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, டிஸ்கிரிஷ்னரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 4 விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நம்ம இப்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொருளாதாரத்தில் இவங்களுடைய பொறுப்புணர்ச்சி என்ன அப்படின்றத பார்க்கலாம். எ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் இஸ் பேசிக்கலி ஆன் எக்கனாமிக் என்டிட்டி. அதாவது ஒரு தொழில் நிறுவனம் அப்படின்றதே வந்து அதனுடைய அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பொருளாதாரத்திற்கான ஒரு நிறுவனம் தான் இல்லையா, பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு நிறுவனம் தான். அண்ட் தேர்ஃபோர் இட்ஸ் பிரைமரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் எக்கனாமிக். ஸோ அதனுடைய முதன்மையான விஷயமா எது இருக்கும், அதனுடைய அதாவது சமூக பொறுப்பாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொருளாதாரம். That is produce goods and services that society wants and sell them at a profit. அதாவது இந்த சொசைட்டிக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்வதும் பொருட்களையோ அல்லது சேவையையோ வந்து அந்த சொசைட்டிக்காக செய்வதும், அதே போல் அந்த பொருட்களை விற்பனை செய்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவது, இது எல்லாமே வந்து ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு பேசிக் அடிப்படையான ஒரு விஷயம். There is little discretion in performing this responsibility அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது there is a little discretion in performing this responsibility. ஸோ இங்கே டிஸ்கிரிஷன் அப்படின்றது வந்து விருப்பத்திற்குட்பட்டு, அதாவது இந்த பொருளாதார பொறுப்புணர்ச்சி அப்படின்றது வந்து அவங்கவுங்க விருப்பத்திற்கு உட்பட்டு அவங்க வந்து அந்த சமூக பொறுப்புணர்ச்சியோட அதை வந்து செயல்படுத்துவது, பர்ஃபார்ம் பண்ணுறது, அவங்களுடைய செயல்பாடுகள் இருப்பது அப்படின்றது வந்து அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொருளாதார பொறுப்புணர்ச்சி அப்படின்றது வந்து அவங்கவுங்க பொறுப்பு, அதாவது அவங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த சொசைட்டிக்கு என்ன செய்யணுமோ, நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க விருப்பத்திற்கு ஏற்ப அவங்க வந்து பொருளாதாரத்தன்மையோடு செய்வது தான் வந்து இந்த எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி. லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆப்ரேட் வித்தின் த லாஸ் ஆஃப் த ஹேண்ட். அதாவது ஒரு தொழிலமைப்பும் அப்படின்றது வந்து எந்த பொறுப்புணர்ச்சியோட சட்டத்திற்குட்பட்டு அது செயல்படணும், அந்த பொறுப்புணர்ச்சியோட தான் ஒவ்வொரு பிஸ்னஸும் செயல்படணும். சின்ஸ் தீஸ் லாஸ் ஆர் மென்ட் ஃபார் குட்ஸ் ஆஃப் தி சொசைட்டி. அதே போல் இந்த சட்டத்திட்டங்கள் அப்படின்றது வந்து யாருக்காக, இந்த சமூகத்தினுடைய ஒரு நல்ல ஒரு நலனுக்காக தான் வந்து இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்குது. லா அபைடிங் என்டர்பிரைஸ் இஸ் எ சோஷியலி ரெஸ்பான்சிபிள் என்டர்பிரைஸ் ஆஸ் வெல். அதாவது சட்டத்திற்குட்பட்டு எந்த ஒரு தொழில் அமைப்பு வந்து செயல்படுகின்றதோ கண்டிப்பாக அது வந்து நல்ல சமூக பொறுப்புணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது நல்ல நெறிகளை கடைபிடிக்கக்கூடிய பொறுப்புணர்ச்சியோடு செயல்படும்
செயல்படுவது. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் த பிஹேவியர் ஆஃப் த firm that is expected by the society but not codified in law. அதாவது சட்டத்திற்கு சொல்லப்படாத ஆனால் சமுதாயத்தினால் எதிர்பார்க்கப்படக்கூடிய சில விஷயங்களை இந்த தொழில் அமைப்புகள் வந்து தன்னுடைய செயல்பாடுகளில் வந்து செயல்படுத்துறது. சரிங்களா? சட்டத்திற்குட்பட்டு இருக்காது. ஆனால் சமூகம் வந்து எதிர்பார்க்கும். சில விஷயங்களை வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களை வந்து யார் வந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்களோ, எந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்குள்ள செயல்படுவது அப்படின்றது தான் வந்து எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரெஸ்பெக்டிங் த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த பீப்புள் வைல் அட்வர்டைசிங் ஃபார் எ ப்ராடக்ட். அதாவது ரெஸ்பெக்டிங் த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட், அதாவது மத சம்பந்தமாக எந்த விதத்துலையும் வந்து எந்த ஒரு சமூகத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? கண்டிப்பாக அவங்களுடைய ஒவ்வொரு சமூகத்தையும் வந்து மதிப்பளிக்கக்கூடிய விதத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அதே போல் அண்ட் டிக்னிட்டி ஆஃப் த பீப்புள் வேல் அட்வர்டைசிங் எ ப்ராடக்ட். இப்போ வந்து ஒரு பொருளை வந்து விளம்பரம் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு சமூகத்தையும் ஒரு தரப்பட்ட மக்களையும் வந்து பாதிக்கக்கூடிய அளவில் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக அது வந்து அந்த சமூகத்தை வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விதத்தில் வந்து கொண்டு போகக்கூடியதாக அவங்க செயல்பாடுகள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் வாலண்டரி ஆக்ஷன் இன் பர்ஃபார்மிங் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது தானாகவே முன்வந்து சில விஷயங்களை பர்ஃபார்ம் பண்ணும்போது தனக்கான பொறுப்புணர்ச்சிகளை உணர்ந்து அவங்களுடைய செயல்பாடுகளை சரிவர செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி ரெஸ்பான்சிபிலிட்டி. டிஸ்கிரிஷனரி ரெஸ்பான்சிபிலிட்டினா தன் விருப்பத்தோடு தானாகவே முன்வந்து விருப்பப்பட்டு சில பொறுப்புணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்வது. புரியுதுங்களா? இப்போ டொனேஷன் கொடுக்குறோம், ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் வந்து தானாகவே முன் வந்து அவங்க செய்யக்கூடிய சில செயல்பாடுகள், சமூகத்துக்கு அவங்க செய்யக்கூடிய சில பொறுப்புகள். இதை தான் வந்து டிஸ்கிரிஷனரி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம். திஸ் ரெஃபர்ஸ் டு பியூர்லி வாலண்டரி ஆப்ளிகேஷன் தட் அன் என்டர்பிரைஸ் அசியூம்ஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ப்ரொவைடிங் சேரிட்டபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஹெல்பிங் த அஃபெக்டட் பீப்புள் டியூரிங் ஃப்ளட்ஸ் ஆர் எர்த்குவேக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய இப்போ வெள்ளம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா? தானாகவே முன் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க? உதவி பண்ணுறாங்க. அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? டிஸ்கிரிஷனரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். தன்னுடைய தானாகவே முன் வந்து இது நமக்கான கடமை, இதை வந்து நாம் செய்யணும், நம் மக்களுக்கு வந்து நாம் செய்யணும் அப்படின்றத தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து அவங்களாகவே தானாகவே முன் வந்து சில கான்ட்ரிபியூஷன்ஸ் செய்வாங்க. அது வந்து கல்வித்துறையிலேயாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த வெள்ளத்திலேயோ இல்லை பூகம்பத்திலேயோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு தானாகவே முன் வந்து சமூக பொறுப்புணர்ச்சியோடு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயமாகவும் இருக்கலாம். இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கம்பெனி மேனேஜ்மெண்ட் டு சேஃப்கார்ட் த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பை அவாய்டிங் ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டி and undertaking only healthy business ventures which give good returns on investment. அதாவது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கம்பெனி மேனேஜ்மெண்ட். அதாவது ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய மேலாண்மைக்கான பொறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சேஃப்கார்ட் த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது முதலீடு செய்த பணத்தை வந்து என்ன பண்ணணும்? அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், சேஃப்கார்ட் பண்ணி வைக்கணும், பாதுகாப்பாக வைக்கணும். எப்படி பாதுகாப்பாக வைக்க முடியும்? பை அவாய்டிங் ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டி, அனாவசியமான விஷயங்களில் வந்து ஈடுபடாமல் இருப்பது. அண்ட் அண்டர்டேக்கிங் ஒன்லி ஹெல்த்தி பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ், அதாவது ஆரோக்கியமான சில விஷயங்களை மட்டும் எடுத்து செய்வது. அதாவது தொழில்துறைக்கு ஆரோக்கியமான சில விஷயங்களை மட்டும் எடுத்து நடத்துவது. விச் கிவ் குட் ரிட்டர்ன்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதனால் அவங்களுக்கு வந்து நற்பெயரோ இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு லாபமோ ஈட்டக்கூடிய வகையில் வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதற்கான வாதங்களை நம்ம பார்த்தோம். அதே போல் கைண்ட்ஸ் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவார்ட்ஸ் டிஃப்ரெண்ட்
இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.